ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்டாங்க யோகம் இன் திருமந்திரம். சான்ஸ்கிரிட்ல அஷ்டாங்க யோகம் சொல்லுவாங்க, தமிழில் அட்டாங்க யோகம் சொல்லலாம். திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 552வது பாடல்ல அட்டாங்க யோகத்தை பற்றி திருமூலர் சொல்லியிருக்காரு. இயம நியமமே எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணயாமம் பிரத்யாகாரம், சயமிகு தாரணை தியானம் சமாதி, அயமுறும் அட்டாங்கமாவது மாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு திருமூலர். இயம நியமமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கெட்டதை பண்ணக்கூடாது, நல்லதை பண்ணணும் அப்படின்றத அதில் சொல்ல வருவார். அதுக்கப்புறம் எண்ணிலா ஆதனம், ஆதனம்ன்றது இங்கே ஆசனம்ன்றது மீனிங். ஸோ எல்லாருக்கும் ஒரே ஆசனா செட் ஆகாது. அதனால அவங்கவுங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஆசனத்துல நம்மளால எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் ஆசனா பயிற்சி. நயமுறு பிராணயாமம் பிரத்யாகாரம் சொல்லியிருப்பாரு. இங்க நயமுறுனா நன்மைகள் பல தரக்கூடிய பயிற்சி தான் இந்த பிராணயாமமும் பிரத்யாகாரமும். சயமிக்கு தாரணை தியானம் சமாதி சொல்லியிருப்பாரு. சயமிக்குனா நம்மளுக்கு யோகத்துல வெற்றியை குடிக்கிறது இந்த தாரணை தியானம் சமாதி. அயமுறு அட்டாங்கமாவது மாமின்னு சொல்லியிருப்பாரு. அயமுறுனா நல்வினைன்னு அர்த்தம். ஸோ நல்வினையுடையவங்களுக்கு இந்த அஷ்டாங்க யோகம் கிட்டும் சொல்லியிருப்பாரு. இந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி திருமந்திரத்திலும் சொல்லியிருக்காங்க, திருக்குறள்ல கூட சொல்லியிருக்காங்க, பகவத்கீதால கூட இருக்கு. எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த அஷ்டாங்க யோகம் தான். வரப்போற வீடியோஸ்ல அஷ்டாங்க யோகத்தை பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.